தக்காளி சாதம் ரெடி பண்ண போகிறோம். அதனால் 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, சிறு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டோம். ஆல்ரெடி வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே போட்டு நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்குறோம். சைடில் மொச்சை வேக வச்சுருக்கோம் சைடிஷ்காக. வெங்காயத்தோடு உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 தக்காளி நம்ம வெட்டி வச்சுருக்கோம். சின்ன சின்ன தக்காளி தான். அப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்புல 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயத்தையும் உள்ளே கொட்டுறோம். ஆக்சுவலி நல்லா ரெண்டுமே வதங்கணும். உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறமாட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு பிரியாணி மசாலா, நான் ராக்ஃபோர்ட்லேருந்து பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். 4 டம்ளர் ரைஸுங்கிறதுனால 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் நம்ம தேவையான அளவு பார்த்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணுறோம். அதோடைய புதினா கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தக்காளி சாதத்துக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலி இது ஃபார் பேச்சுலர்ஸ்க்கு தான், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம லேட் ஆகிடுச்சாலும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் சைடில் ஒரு பேன் வச்சு வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம மொச்சை ரெடி பண்ண போகிறோம். இந்த மொச்சைக்கு பெருசாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க மஞ்சத்தூள், வரமிளகாத்தூளே நமக்கு போதுமானது. அது ரெண்டையுமே நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேக வச்ச மொச்சையும் கொட்டிட்டு நல்லா வதக்கி எடுத்துனாலே நமக்கு போதும். மொச்சை கிரேவியும் நமக்கு ரெடி ஆகிடும். இது ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி 2 விசில் விட்டால் போதும், தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். 2 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பொல நல்ல தக்காளி சாதம் வந்துடுச்சு. இது குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் காரமும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கடைசியாக நெய் விட்டு ஒரு கிளறி எடுத்தோம் அப்படின்னா தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். சாதத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஓகேவா, நல்ல எந்த இதுவும் இல்லாமல் பலன்னு வந்துடுச்சுன்னு. அப்போது இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் தக்காளி சாதம் வித் மொச்சை